ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மனே நமக. மகாபாரதம் அத்தியாயம் 87. குந்திக்கு கொடுத்த வாக்கு. திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் புலம்பினான். நெருப்பில் விழுந்து சாகும் பூச்சிகளைப் போல் துர்முகனையும் துர்ஜயனையும் யுத்தத்தில் பிரவேசிக்கச் செய்து மூர்கன் துரியோதனன் தன் அருமை தம்பிகளை கொன்றானே, கர்ணனுக்கு சமமான வேறொரு வீரனை நான் உலகில் கண்டதில்லை. கர்ணனை சகாயமாக கொண்ட என்னை யுத்தத்தில் தேவர்கள் கூட ஜெயிக்க முடியாது, இந்த பாண்டவர்களா ஜெயிக்கப் போகிறார்கள் என்று மூர்கன் சொன்னானே. இப்போது பீமசேனனுக்கு எதிரில் கர்ணன் முதுகு காட்டி ஓடியதை பார்த்து துரியோதனன் என்ன செய்தான்? சஞ்சய, காலனை போன்ற மகாபலத்தை படைத்த வாயுபுத்திரனுடைய விரோதத்தை துரியோதனன் சம்பாதித்து கொண்டிருக்கிறான். ஐயோ, நாம் கெட்டோம். சஞ்சயன் புத்தி இல்லாத குமாரனுடைய சொல்லை கேட்டு பாண்டவர்களுடைய ஆறாத பகையை சம்பாதித்தது நீரே அல்லவா? நீரே அல்லவோ இந்த அனர்த்தத்துக்கு முக்கிய காரணம். பீஷ்மர் முதலிய பெரியோர்கள் சொன்னதையெல்லாம் கேட்காமல் ஆரம்பித்த காரியத்தின் பயனை இப்போது அனுபவிக்கிறீர். உண்மையே நொந்து கொள்ளாமல் யுத்தம் செய்கிற வீரர்களை ஏன் நிந்திக்கிறீர் என்று கிழவனுடைய வீண் புலம்பலை நிறுத்தச் சொன்னான். பீமசேனனால் கர்ணன் தோல்வி அடைந்ததைக் கண்டு திருதராஷ்டிர புத்திரர்களான துர்மர்ஷன், துஸ்ஸகன், துர்மதன், துர்தரன், ஜெயன் ஆகிய ஐவரும் பீமனை எதிர்த்தார்கள். இவர்கள் வருவதைக் கண்டு தைரியமடைந்து கர்ணன் மறுபடியும் பீமனை நோக்கி பாணங்களை விட்டான். பீமசேனன் திருதராஷ்டிர புத்திரர்களை அலட்சியம் செய்து கர்ணனையே எதிர்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவர்களோ கர்ணனை சுற்றி கொண்டு அம்புகளை எய்து பீமனை பலமாக எதிர்த்தார்கள். அதன் மேல் பீமன் கோபம் கொண்டு இந்த 5 தார்தராஷ்டிரர்களை தன் பாணங்களுக்கு இரையாக்கினான். சாரதிகளோடு குதிரைகளோடும் இந்த 5 வாலிபர்களும் உயிரிழந்து யுத்த பூமியில் கிடந்தது காட்டில் புயல் காற்றடித்த பிறகு புஷ்பங்களோடு கீழே விழுந்த அழகிய மரங்களைப் போல் காட்சியளித்தது. இவ்வாறு மறுபடியும் 5 ராஜகுமாரர்கள் யமாலயம் சென்றதைக் கண்ட கர்ணன் முன்னைவிட கோரமான யுத்தம் செய்ய ஆரம்பித்தான். பீமனும் கர்ணன் செய்த தீங்கையெல்லாம் நினைத்து கூர்மையான பாணங்களை தொடுத்து கர்ணன் மேல் விட்டான். கர்ணனுடைய வில்லை உடைத்து தள்ளி அவனுடைய சாரதிகளையும் குதிரைகளையும் கொன்றான். அதன் மேல் கர்ணன் தேர் நின்று இறங்கி கதாயுதத்தை எடுத்து வீசினான். பீமசேனன் வில்லை வளைத்து அம்புகளால் அந்த கதையை தடுத்துவிட்டு கர்ணன் மேல் அம்பு மாறி பொழிந்தான். மறுபடியும் கர்ணன் புறமுதுகு காட்டி காலால் நடந்து சென்றான். இதை கண்ட துரியோதனன் மிகவும் துயரப்பட்டு தன் தம்பிமார்கள் சித்திரன், உபசித்திரன், சித்ராக்ஷன், சாருசித்திரன், சராசனன், சித்ராயுதன், சித்திரவர்மன் ஆகிய 7 ராதையனுக்கு உதவியாக அனுப்பினான். அவர்களும் விசித்திரமான சாமர்த்தியத்தை காட்டி பீமனை எதிர்த்தார்கள். ஆனால் அவர்களும் ஒருவர் பின் ஒருவராக பீமசேனனுடைய கோபத்துக்கு இரையாகி யுத்த களத்தில் உயிரற்று விழுந்தார்கள். கர்ணன் கண்ணீர் நனைந்த முகத்தோடு வேறு ஒரு தேரின் மேல் ஏறி காலாந்தகனைப் போல் கோபம் மேலிட்டு பீமனை தாக்கினான். இடியும் மின்னலும் கூடிய மேகங்களைப் போல் இருவரும் விளங்கினார்கள். கேசவனும் சாத்தியகியும் அர்ஜுனனும் பீமனுடைய பராக்கிரமத்தை பார்த்து மகிழ்ச்சியடைந்தார்கள். கௌரவ பட்சத்தில் இருந்த பூரிஸ்ரவசும், கிருபரும், அஸ்வத்தாமாவும், சல்யனும், ஜெயத்ரதனும் இன்னும் எல்லா வீரர்களும் ஆஹா என்று பீமனை பார்த்து வியந்து புகழ்ந்தார்கள். இதையெல்லாம் கண்டு புராதனான துரியோதனன் கர்ணனுடைய நிலைமையை பற்றி கவலை கொண்டு, பீமனுடைய அம்புகள் ராதையனை கொல்லப் போகின்றன, உடனே நீங்கள் சென்று பீமனை எதிர்த்து அவனை சூழ்ந்து கொள்ளுங்கள் என்று தன் சகோதரர்கள் வேறு 7 பெயர்களையும் அனுப்பினான். சதரன், ஜெயன், சத்ருசகன், சித்திரன், சித்ராயுதன், திடன், சித்திரசேனன், விகர்ணன்
இவ்வேழு பேர்களும் பீமனை சூழ்ந்து கொண்டு ஒரே சமயத்தில் பீமனை மிகவும் பீடித்தார்கள். துரியோதனன் அனுப்பிய இந்த 7 தம்பிமார்களும் பீமனுடைய அம்புகளுக்கு இரையாகி உயிரற்று யுத்த பூமியில் விழுந்தார்கள். எல்லோருக்கும் பிரியனான விகரணனும் பின்வாங்காமல் எதிர்த்து கொல்லப்பட்டு விழுந்ததும் பீமன், தர்மமும் நியாயமும் அறிந்த விகரணனே, சத்திரிய கடமைகளை செய்ய நீ யுத்தத்தில் சேர்ந்து கொல்லப்பட்டாய். உன்னையும் நான் கொல்ல வேண்டியவனாக ஆனேன். நீயும் பிதாமகர் பீஷ்மரும் கொல்லப்பட வேண்டியதாகிய இந்த யுத்தம் கொடிய யுத்தம் என்று துக்கித்தான். துரியோதனனுடைய சகோதரர்கள் தன்னை காப்பாற்றுவதற்காக ஒருவர் பின் ஒருவராக இவ்வாறு வந்து இறப்பதைக் கண்டு துயரம் மேலிட்ட கர்ணன் ரதத்தின் மேலே சாய்ந்து 2 கண்களையும் மூடிக்கொண்டு மயக்கமடைந்தான். மறுபடியும் மனத்தை உற்சாகப்படுத்தி கொண்டு போர் துவக்கினான். பீமன் விடுத்த அம்புகள் கர்ணனுடைய வில்லை உடைத்தன. அவனும் ஒன்றன் பின் ஒன்றாக வேறு விற்களை எடுத்து யுத்தம் செய்தான். 18 தடவை இம்மாறி கர்ணனுடைய வில் உடைந்தது. கர்ணனும் தன் சாவதானத்தை இழந்து பீமனைப் போலவே கோபாவேசமானான். இருவரும் ஒருவரை ஒருவர் கோரமான பார்வைகளுடன் பார்த்து கொண்டு யுத்தம் செய்தார்கள். பீமன் அப்போது செய்த சிம்மநாதம் யுதிஷ்டனுக்கு மறுபடியும் கேட்டது. தர்மபுத்திரனும் உற்சாகமடைந்து போர்வாத்தியங்களை ஒலிக்கச் செய்து துரோணரை பலமாக எதிர்த்தான். கர்ணனும் பீமனும் மறுபடி யுத்தம் துவக்கினார்கள். பீமன் குதிரைகளும் சாரதியும் இழந்து தேரும் உடைபட்டு வில்லும் இழந்தவனானான். அதன் மேல் பீமன் சக்தி ஆயுதத்தை எடுத்து கர்ணன் ரதத்தின் மேல் பிரயோகித்தான். கர்ணன் அதை அம்புகளால் தடுத்து பயனற்றதாக செய்யவே கத்தியும் கேடயத்தையும் ஏந்தி பீமன் கர்ணனை எதிர்த்தான். ஒரு வினாடியில் கேடயம் கர்ணனுடைய அம்பினால் நாசம் செய்யப்பட்டது. கேடயத்தை இழந்ததும் பீமசேனன் கத்தியை சுழற்றி கொண்டு கர்ணனின் மேல் எறிந்தான். அது ராதேயனுடைய வில்லை அறுத்து தள்ளிவிட்டு கீழே விழுந்தது. உடனே அவன் வேறொரு வில்லை எடுத்து அதுவரையில் நடைபெறாத முறையில் அம்புகள் பிரயோகித்து பீமனை மிகவும் பீடித்தான். பீமன் உக்ரமான கோபம் கொண்டு உயரக் கிளம்பி கர்ணன் தேரில் குதித்து பாய்ந்தான். ராதேயன் உடனே கொடிமரத்தடியில் பதுங்கி பீமனுடைய பாய்ச்சலுக்கு சிக்காமல் தப்பிக்கொண்டான். பிறகு பீமன் மறுபடியும் கீழே இறந்து கிடந்த யானை குவியல்களில் நுழைந்து கர்ணனுடைய அம்புகள் தன்மேல் பாயாமல் தடுத்து கொண்டு விசித்திரமான போர் புரிந்தான். யுத்தகலத்தில் வீழ்ந்து கிடந்த தேர் சக்கரங்கள், குதிரை, யானை முதலியவற்றென வெட்டுப்பட்டு கிடந்த அங்கங்கள் இவற்றையெல்லாம் எடுத்து வீசி யுத்தத்தை நிறுத்தாமல் கர்ணனை எதிர்த்து கொண்டே நின்றான். இவ்வாறு பீமசேனன் ஆயுதமற்று தன்னை எதிர்த்து கொண்டு கஷ்ட நிலையில் இருக்கும்போது கர்ணனுக்கு, அர்ஜுனனை தவிர உன் மக்களில் மற்ற 4 நான் கொல்ல மாட்டேன் என்று தாயார் குந்தி தேவிக்கு தான் கொடுத்த வாக்கு நினைவுக்கு வந்தது. மூடனே, பெரும் தீனிக்காரனே, யுத்தம் செய்ய தெரியாதவனே, நீ காட்டில் பழங்களையும் கிழங்குகளையும் வயிறு நிறைய தின்பதற்கே தகுந்தவன். சத்திரியர்கள் செய்யும் யுத்தத்திற்கும் உனக்கும் வெகு தூரம். யுத்த களத்தை விட்டு போ என்று பலவாறாக ஏசி பீமனை கோபம் பொங்கச் செய்தான். கர்ணனால் பீடிக்கப்படும் பீமசேனனை பார் என்று கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னான். கோபாக்னியால் கர்ணனை எரித்து விடுவது போல் தனஞ்சயன் கண்கள் சிவந்தன. காண்டீபத்தை வளைத்து கர்ணன் மேல் அம்புகள் விட்டான். கர்ணன் பீமனை விட்டு விலக வேண்டியதாயிற்று. குந்திக்கு கொடுத்த வாக்கை எண்ணி சந்தோஷமாகவே விலகினான். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.